கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பாடல் பிறந்த வரலாற்று நிகழ்ச்சியை கேட்பதற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த 19ஆம் நூற்றாண்டிலே இலங்கையிலே ஒரு மனிதன் வாழ்ந்திருந்தான். அவருடைய பெயர் பிரெக்கன்ரிட்ஜ் என்பதாகும். இவர் ஒரு கொடூர கொலைபாதகன். கூலிக்காக மற்றவர்களை கொலை செய்வான். 2 கொலைகளை செய்ததின் நிமித்தமாக இவர் இலங்கையில் உள்ள அந்த சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார். அந்த சிறைச்சாலைக்கு சிறை அன்பர்களை சந்திக்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு ஊழியக்காரர் வந்து அந்த ஒவ்வொரு கைதிகளையும் சந்தித்து ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லிவிட்டு செல்வார். ஒரு முறை அந்த ஊழியக்காரர் வந்தபோது அந்த சிறை காவலர் சொன்னார், இன்று புதிதாக ஒரு மனிதனை இந்த சிறைச்சாலைக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவன் மிக கொடூர கொலைபாதகன். அவனை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் அந்த சிறை கம்பிகளுக்கிடையே நீங்கள் அவனை பார்த்துவிட்டு செல்லுங்கள் என்று சொல்லி அந்த ஊழியரை அந்த சிறை கைதியின் முன்பாக கொண்டுட்டு போனார். அப்பொழுது அந்த சிறை காவலர் அந்த சிறை கைதியை இருந்த அறைக்கிட்ட அந்த ஊழியக்காரரை கொண்டு சென்றபோது அவர் அந்த அறைக்கிட்டே போனார். அவனை பார்த்தபோது ஒரு கொடூர கொலைபாதகனை பார்க்கிறோமே என்ற ஒரு நடுக்கம் அவருக்குள்ளே வந்தது. அவர் உடனே அவரை பார்த்துவிட்டு அவன் ஓரமாக அமர்ந்திருந்தான். இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லிவிட்டு வேகமாக ஓடிவிட்டார். இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த ஊழியக்காரர் அந்த இடத்திலே வந்து அந்த சிறை கைதியை பார்த்து இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார். வேகமாக சென்று விடுவார். இது யார் இது? இப்படி வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு செல்கிறாரே என்று இந்த நாளிலே நாம் நின்று பார்ப்போம் என்று சொல்லி அந்த சிறை அன்பர் ஒளிந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தார். கரெக்டாக அந்த வெள்ளிக்கிழமை இந்த ஊழியர் வந்தார். இந்த சிறை கைதி இருக்கின்ற அந்த அறைக்கு சென்றார். அந்த அறை பக்கத்திலே சென்றார். உடனே அந்த கொடூர கொலைபாதகன் இவருடைய சட்டையை பிடித்து கொண்டான். யார் நீ என்று சொல்லி அவரை மிரட்டினான். அப்பொழுதும் இவர் பயப்படாமல் இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லிவிட்டு தன் கையில் இருந்த வேதாகமத்தை அந்த சிறை அறைக்குள்ளே வீசிவிட்டு சென்று விட்டார். வெகு நாள் சென்றது. அந்த சிறை அன்பரும் அது என்ன எழுதியிருக்கிறது படித்துதானே பார்ப்போம் என்று சொல்லி அந்த புத்தகத்தை எடுத்து வாசித்தார். வாசிக்க வாசிக்க அவருடைய கண்களிலே கண்ணீர் வழிந்தது. இப்படிப்பட்ட ஒரு கொடூர கொலைபாதகனையும் ஒரு கடவுள் நேசிப்பாரா? அவர்தான் இயேசுவா? என்னுடைய பாவத்தை, நான் செய்த பாவத்தை மன்னிக்க அவர் மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறாரே என்று சொல்லி ஒவ்வொரு வசனத்தை வாசித்து வாசித்து அழுது அழுது முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தான். இவருடைய வழக்கை விசாரிப்பதற்கான நாள் வந்தது. இவருடைய மனைவியும் தன்னுடைய தாலியை விற்று எப்படியாவது தன் கணவரை விடுதலை பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு வழக்கறிஞரை வாதிடுவதற்காக வைத்திருந்தார்கள். அந்த வழக்கு நாள் வந்தது. அப்பொழுது வழக்குரைஞர் சொன்னார், அம்மா, உன்னுடைய கணவனை என்னால் விடுதலையாக்க வேண்டுமானால் அவர் ஒன்று சொல்ல வேண்டும். நான் இந்த கொலைகளை செய்யவில்லை என்று அவர் சொன்னால் போதும், நான் மீதியை பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொன்னார். உடனே அவருடைய மனைவியும் கணவரை பார்த்து சொன்னார், நீங்கள் கொலை செய்யலைன்னு சொல்லுங்கள், வழக்கறிஞர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், நீங்கள் அந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. நீதிபதியும் தன்னுடைய ஆசனத்திலே அமர்ந்தார். வழக்குரைஞர் அந்த பிரெக்கன்ரிட்ஜை பார்த்து கேட்டார், நீ இந்த கொலைகளை செய்தாயா? இந்த 2 கொலைகளையும் நீதானே செய்தாய் என்று கேட்டபோது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் 2 கொலைகளை மட்டும் செய்யவில்லை, 5 கொலைகளை செய்தேன். அந்த அரங்கமே ஆடிவிட்டது. நீதிபதி அப்படியே வாய் மௌனமாக இருந்தார். என்னது, 5 கொலைகளா? வக்கீலுக்கும் ஒன்றும் புரியவில்லை. என்ன இவர் இப்படி சொல்லுகிறார்? அப்பொழுதுதான் அவர் சொன்னார், ஆமையா, நான் 5 கொலைகளை செய்தேன். நீங்கள் 2 கொலைக்காக தான் என்னை இந்த சிறைச்சாலையிலே போட்டிருக்கிறீர்கள். ஆனால் 5 கொலைகளை செய்தேன். நீங்கள் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி
மௌனமாக ஒரு அமைதியாக இருந்தார். உடனே அந்த நீதிபதி அவரை தன்னுடைய அறைக்கு அழைத்து சென்று இந்த பிரெக்கன்ரிட்ஜை பார்த்து, அருமையான சகோதரனே, நான் புத்த மதத்தை சேர்ந்தவன். நீ எப்படி இப்படி 5 கொலைகளை செய்தாய் என்று ஒத்துக்கொள்கிறாய்? எனக்கு புரியவில்லை. உன்னுடைய முகத்திலே ஒரு சாந்தம் தெரிகிறது. என்ன நிகழ்ந்தது சொல் என்று கேட்டார். அப்பொழுதுதான் அந்த பிரெக்கன்ரிட்ஜ் என்பவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த, அந்த சிறையிலே நடந்த அந்த அற்புதத்தை சொன்னார். எனக்காக ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டது. அந்த புத்தகத்தை வாசித்தேன். அது வேத புத்தகம். அதிலே ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருந்தது. நான் இவ்வளவு கொடூர பாவியாக இருந்தாலும் என்னையும் அவர் மன்னித்தார், என்னையும் நேசிக்கிறார் என்று உணர்ந்து அவரிடத்திலே என்னை முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டேன். ஐயா, நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள சித்தமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த நீதிபதி சொன்னார், நான் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, உனக்கு தூக்கு தண்டனை தான் என்று கூறினார். அந்த தூக்கு தண்டனை நாளும் வந்தது. உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று அவனை கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த ஊழியக்காரரை அழையுங்கள், எனக்கு ஒரு பென்சிலும் ஒரு பேப்பரும் தாருங்கள் என்று சொல்லி, இந்த இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க செய்த என்னமா தவமோ என்ற பாடலை வரிகளாக எழுதி அதை மடித்து அந்த ஊழியக்காரர் வந்தபோது, ஐயா, இந்த பாடலை என்னை தூக்கு மேடைக்கு கொண்டு சென்ற பிறகு இதை நீங்கள் பாடலாக பாடுங்கள், இது எல்லாருக்கும் செல்லட்டும், நான் சந்தோஷமாய் செல்லுகிறேன், நீங்கள் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், நான் ஆண்டவரிடம் போகிறேன் என்று மன உற்சாகத்தோடு அவர் சென்றார். அந்த தூக்கு மேடைக்கு சென்றார். அதன் பிறகு இந்த அருமையான ஊழியர் அந்த பாடலை திறந்து பார்த்தபோது, பரம தந்தை தந்த பரிசுத்த வேதம் நரரா மீனரை நேசிக்கிறார் என நவிழல் ஆச்சரியம். அந்த பாடல் வரிகளை படித்தவுடன் அந்த ஊழியருக்கு கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வந்தது. அவர் சொன்னார், இப்படி அருமையான பாடலை எழுதியிருக்கிறாரே, கர்த்தர் அவரையும் நேசிக்கிறார் என்பதை கூறி அவருடைய மனைவி பிள்ளையிடத்திலே இந்த காரியத்தை சொன்னார். அவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். இந்த பாடலை நாம் திருச்சபைகளிலே கீர்த்தனையாக நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதன் பொருள் புரிந்து பாடுகிறோமா என்று தெரியவில்லை. இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்னமா தவமோ என்ற பாடலை இனி பொருள் உணர்ந்து நாமும் இந்த பாடலை இணைந்து பாடுவோமா? இயேசு நேசிக்கிறார், இயேசு தந்தை தந்த பரிசுத்த வேதம் நரராம் மீனரை நேசிக்கிறாரென நவிழல் ஆச்சரியம், நவிழல் ஆச்சரியம். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்தது என்னமா தவமோ, என்னமா தவமோ. அருமையானவர்களே, நாமும் இயேசு என்னையும் நேசிக்கிறார், உங்களையும் நேசிக்கிறார் என்ற இந்த அருமையான பாடலை நம்முடைய திருச்சபைகளிலே பாடும்போது பொருள் உணர்ந்து பாடுவோமா? கர்த்தர் நம்மையும் நேசிக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.